தப்புதான். கண்டிப்பா இது தப்புதான். ஒரு கொலைய பண்ணிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ணணும்னு நினைச்சு அதுக்காக ஸ்டெப் எடுத்து பக்காவா திட்டம் போட்டு வீடு புகுந்து ஆடாத ஆட்டம் ஆடி காட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? இல்ல சூர்யா, ஆனா தப்பா எதுவும் நடந்துடலையே நம்ம குடும்பத்துல. என்னது தப்பா எதுவும் நடக்கலையா? வீடு புகுந்து எல்லாரையும் குத்திட்டு போயிருக்கான். அன்னைக்கு நான் செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சூர்யா, தப்பு பண்ணவங்க தண்டனை அடைஞ்சே தீரணும் காயத்ரி. அவங்கள தண்டனையில இருந்து காப்பாத்துறது என்னால என்னைக்குமே ஒத்துக்க முடியாது. நாளைக்கு நானே தெரியாம ஒரு தப்பு பண்ணேன்னு வைங்க, இல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு தப்ப நான் பண்ணாலும் நான் தண்டனை அடைஞ்சுதான் தீரணும்னு பேசுவீங்களா? ஆமா, நீ இல்ல நான் இல்ல, யாரா இருந்தாலும் இதுதான் விதி, இதுதான் இயற்கை. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும், வாழவும் முடியும். என்ன சூர்யா இப்படி பேசுறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குமார் மாமா செத்து போயிட்டாருன்னு அன்னைக்கு தெரிஞ்சப்போ நீங்களும் நானும் அந்த மரத்தடியில உட்காந்துக்கிட்டு எவ்வளவு யோசிச்சோம், எப்படி எல்லாம் கவலைப்பட்டோம், என்னெல்லாம் திட்டம் போட்டோம். தப்பு நடந்தது உண்மை, ஆனா வேணும்னு கொலை பண்ணலங்கிற எண்ணம் தான் உங்க மனசுலயும் இருந்தது, என் மனசுலயும் இருந்தது. வாழணுங்கிற வெறி இருந்தப்போ எங்கேயாவது போயிடலாம் தான் முடிவெடுத்தோம். நான் தண்டனை அடைஞ்சே தீரணும்னு உங்களால சொல்ல முடிஞ்சதா சூர்யா? யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதுதான் கரெக்ட் காயத்ரி. அன்னைக்கே நான் அப்படி சொல்லி இருந்திருக்கணும். ஏன் சொல்ல முடியலன்னு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு, ஏதோ ஒண்ணு என் மனசுக்குள்ளேயோ அல்லது உன் மனசுக்குள்ளேயோ அழுத்தமா பட்டிருக்கு. குமார் செத்ததுக்கு நாம காரணம் இல்லைன்னு நினைக்க தெரிஞ்சதே தவிர குமார் சாகவே இல்லைன்னு நமக்கு நினைக்க தோணல. உண்மையிலேயே அவன் செத்திருந்தான்னா நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் தண்டனை நம்மள தேடி வந்திருக்கும். ஆண்டவன் புண்ணியத்துல அவன் வழக்கம் போல ஃப்ராடுத்தனம் தான் பண்ணியிருக்கான். அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். அவன் நல்லா தான் இருந்திருக்கான். தன்னை மறைச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்த பார்த்திருக்கான். நான் அத பத்தி எல்லாம் பேச வரல சூர்யா. அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தண்டனை அடைஞ்சேதான் தீரணும்னு உங்களால ஏன் சொல்ல முடியல? இது என்னம்மா பேச்சு? எதுக்கு நமக்குள்ள வாக்குவாதம் விதண்டாவாதம்லாம் வேண்டாம், விட்டுடு. இத பாரு, அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியில வந்தாலும் சரி, விடுதலையாய் வெளியில வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு அவளால நல்லது ஒண்ணு நடக்க போறது இல்ல. நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல அத்தை. மாமாவோட திருப்திக்காக தான் அந்த பொண்ணு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நடக்கல காயத்ரி, விட்டுடு. பத்தாததுக்கு அவளோட அண்ணன் வேற அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கான். இத பாரு, நீ எங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்க, ஆனா அதுதான் சரியா வரல. அப்புறம் என்ன அத பத்தி பேச்சு? இதுக்கு மேல இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சம்பந்தியம்மா, ராணி, வா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னம்மா? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னாச்சுமா? சுபுக்கு ஏதாவது பிரச்சனையா? சுப்புவோட வாழ்க்கையே பிரச்சனையா போயிடுச்சு. இனிமே அவளுக்கு புதுசா ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. சரிங்க, இப்ப எதுக்கு அழறீங்கன்னு எல்லாரும் கேக்குறோம்ல, அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்க. சுப்புவோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, சுப்பு ஒரு மாதிரியா பேசுற, ஒரு மாதிரியா நடந்துக்கிற. வீட்டுக்கு போன அந்த நிமிஷத்துல இருந்து அவ அந்த ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல. கதவை சாத்திக்கிட்டு சவுத்த பார்த்து திரும்பி உட்காந்துக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிறா. பக்கத்துல போய் நின்னா கூட யார் வந்திருக்காங்க என்னன்னு திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஒரு மாதிரியா இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாளா?
டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாருமா, சுப்பு ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு, வீட்டை விட்டு போனான்னு எனக்கே இன்னும் புரியல. ஆனா அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்க எல்லாருக்குமே இருக்குமா. மா கொஞ்சம் சும்மா இருமா. நமக்கும் அந்த சுப்புக்கும் என்னமா சம்பந்தம்? எனக்கும் அந்த சுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் வந்துட போகுது? சூர்யா ப்ளீஸ் சூர்யா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவங்களே கஷ்டத்துல வந்திருக்காங்க. இது பாரு, எந்த கஷ்டமா வேணா இருந்துட்டு போட்டோம் காயத்ரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் உலகத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் என்னால கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா? இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அழுதாலும் சரி, புலம்பினாலும் சரி, என்ன கதறினாலும் சரி, சுப்புக்காக நான் வருத்தப்படுறதுக்கு இனிமேல் 1% கூட வாய்ப்பு கிடையாது. டேய் அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. டேய் அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. நான் பேசுறதோட அர்த்தத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுப்புவோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு சரியா புரியல. நீங்க தயவு செஞ்சு ஒரு தடவை அவளை வந்து பாத்தீங்கன்னா. ஆளை விடுங்க. என்னால அந்த சுப்புவெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. சும்மா சும்மா வம்ப விலை கொடுத்து வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. Okay, சூர்யா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. கொஞ்ச நாள் நான் அதை நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன். அந்த சுப்புவா தானே வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொன்னா, இப்ப அவளுக்கா நீங்க வந்து நிக்கிறது எனக்கு சரியா படல. டேய் சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இருடா. வார்த்தையை கொட்டாதடா. இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால இப்படிதான் பேச முடியும். இந்த மாதிரிலாம் பேசினாதான் இவங்களுக்கு சரிப்படும். தயவு செஞ்சு நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. சுப்புவை நான் வந்து பாக்குறேன், நான் பேசுறேன் அவகிட்ட. ஏய் லூசா நீ? ப்ளீஸ் சூர்யா, இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு சுப்புவோட வாழ்க்கை முக்கியம். நீங்க கிளம்புங்க, கண்டிப்பா நான் வரேன். சுப்புவை பாக்குறேன், சுப்பு கிட்ட பேசுறேன். அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. நான் கிளம்புறேம்மா. இங்க பாருங்க சூர்யா, கவிதாவை வெளியெடுக்கிறது முக்கியம்னு மாமா சொன்னாரு. சுப்புவை காப்பாத்துறது முக்கியம்னு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் நமக்கு யாரு? இவங்களுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். இந்த கேரக்டரையும் சேர்த்துதான் நீங்க என்ன விரும்புறீங்கங்கறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. டேய் தம்பி, என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆஃபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆஃபீஸ்ப்பா. அப்படிதான் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்புப்பா. முடியாதுப்பா, அந்த ஆஃபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரு. நானும் என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனால் நான் பண்ணுற வேலைக்கு எனக்கு வி.கே. ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்கிறேன். வா காயத்ரி, சாப்பிட்டியா? நீங்க இன்னும் தூங்கலையா? நீங்க சாப்பிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. நீங்க தூங்கி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல காயத்ரி, இன்னைக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் இந்த புக்கை புரட்டிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லு காயத்ரி, நமக்குள்ள பேசிக்கிறதுல என்ன இருக்கு? இதுக்கு எதுக்கு நீ நேரங்காலெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க மறுக்காம செய்வீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். புரியுது, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அந்த சுப்புவை மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு கேட்காத.
அதை தவிர நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அதானே நான் சொன்னது தானே, அதானே நீ கேட்கலான்னு நினைச்ச? இல்லைங்க, நான் அதை கேட்க வரல. பின்ன வேற என்ன கேட்கணும்னு நினைச்ச? சுப்புவை இங்க கூட்டிட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நாம 2 பேரும் போய் அவளை பார்த்துட்டு வரலாமே. சுப்புவோட அண்ணி வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு அதே ஞாபகமா இருக்குங்க. சுப்பு பாவம் தெரியுமா, தனக்குள்ளேயே அடுக்கடுக்கா எத்தனையோ தட சுவரை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ ஏன் இப்படி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட அவளுக்கு நாம எந்த விதத்திலயாவது உதவி பண்ண முடியுமான்னு பாக்குறது தாங்க நல்லது. ஏன்னு கேக்குறேன். எதுக்கு? நம்மளுக்கும் சுப்புக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. காயத்ரி, சட்டப்படி நீதான் என் பொண்டாட்டி. எனக்கு இன்னொரு ஒரு பொண்டாட்டி, அவ கழுத்துல நான் கட்டின தாலி தொங்குது. இந்த மாதிரி டயலாக் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இங்க பாரு, சுப்புவை பத்தி நம்ம பேசி பேசி நம்ம நாமளே ஏமாத்திக்கிறோம். இனிமேல் தயவு செஞ்சு சுப்புவை பத்தி பேச்சும் இருக்க வேண்டாம், இனிமேல் நினைப்பும் இருக்க வேண்டாம். மன்னிச்சிருங்க சூர்யா, என்னால அது மட்டும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு பழக்கமாகறதுக்கு முன்னாடில இருந்தே சுப்பு என்னோட ஃப்ரெண்டு. சுப்பு வேற நான் வேற இல்லைன்னு ஏதோ ஒரு கட்டத்துல என் மனசுல தீர்மானமா பட்டது. சொல்லி வச்ச மாதிரி எங்க 2 பேருக்கும் ஒரே வாழ்க்கை அமைஞ்சது தற்செயலான விஷயம்னா கூட என்னால அதை நினைச்சு ஆச்சரியப்படாம இருக்க முடிஞ்சதில்ல. உண்மையிலே சுப்பு பாவங்க. உங்க மேல அவளுக்கு அன்பு பொசசிவ்னஸ்ங்கிற லெவல்ல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் உங்களை அவ தான் உடம்புல ஒரு பகுதியா, உயிர்ல ஒரு பகுதியா நினைக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரியுது காயத்ரி, புரியலன்னு ஒண்ணு நான் சொல்லல. ஆனா எனக்கு இதெல்லாம் வேணான்னு தான் நான் சொல்றேன். அவளோட ஆசை, அவளோட லட்சியம், அவளோட விருப்பத்தெல்லாம் பத்தி நீ யோசிக்கிற மாதிரி என்னோட ஆசை, என்னோட லட்சியத்தெல்லாம் பத்தி நான் யோசிக்கிறதுல என்ன தப்பு? இதோ பாரு காயத்ரி, எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்பவும் திரும்ப திரும்ப சொல்றேன். தயவு செஞ்சு அந்த சுப்பு பேச்சை மட்டும் எடுக்காத. என்ன போய் அவளை பாருன்னு கேட்காத. உனக்கு ஒரு ஃப்ரெண்டா அவளை போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமா போயிட்டு வா. எப்ப வேணாலும் போயிட்டு வா, எவ்வளவு டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. நான் இல்லாத நேரத்துல அவளும் வேணா இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போட்டோம், மத்தவங்களோட வீட்லயும் பேசிட்டு போட்டோம். அதையும் சத்தியமா நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு இனிமேல் என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத. இன்னொரு தடவை சுப்பு பேச்சை மட்டும் இழுக்காத. ஐ பெக் யூ, உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இல்ல சூர்யா, இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நாளைக்கு வரலட்சுமி விரதம் எல்லா பொண்ணுங்களுக்கும், குறிப்பா சுமங்கலி பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். நோன்பு கயிறை புருஷன் கையால கட்டிக்கிறது எப்பவும் எல்லா பொண்ணுங்களும் செய்யற விஷயம். அதுதான் நம்ம வழக்கம். நீங்க அத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரி காயத்ரி, நாளைக்கு வரலட்சுமி விரதம், நோன்பு கைத்த பொண்டாட்டிக்கு கட்டணும், அவ்வளவுதானே? ஃபைன், அத நான் பண்றேன். ஏன் பொண்டாட்டி காயத்ரிக்கு நோன்பு கைத்த கட்டுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு மட்டும் நீங்க நோன்பு கயிறு கட்டுறதுல பிரயோஜனம் இல்ல சூர்யா. சுப்புவும் உங்க வைஃப் தான், அவளை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. அதானே பார்த்தேன். நான் தான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேனே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எத்தனை விதமா கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, என்னோட முடிவு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல காயத்ரி. சுப்புக்குலாம் நான் அதை செய்ய தயாரா இல்ல. வெறும் வார்த்தையால ஏதாவது ஒண்ணு சொல்ல போனா கூட அதை புடிச்சுக்கிட்டு 1000 படி ஏறி வரக்கூடியவ அவ. கைத்த கட்டி உறவு பாலம் வளர்க்கலான்னு எதிர்பார்க்கற பாத்தியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது காயத்ரி, தயவு செஞ்சு விட்டுரு. இல்ல சூர்யா, அவ இதை எதிர்பாப்பா. 1000 தான் அவ உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டாலும் அவ மனசு பூராவும் உங்க மேலதான் இருக்கும். இது எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல, அதுக்கே இன்னும் தூபம் போட்டு வளர்த்து விடணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வேணாம் காயத்ரி, இந்த பேச்சு இதோட விட்டுரு. நமக்குள்ள ஒரு சண்டை வந்து மறுபடியும் நம்ம பிரிஞ்சு போற மாதிரி பண்ணிடாது. இதோ பாரு, நாளைக்கு வரலட்சுமி விரதம், நீ பூஜையை நடத்து. உனக்கு நான் நோன்பு கைத்த கட்டி விடுறேன். That's all I can do. Good night. சூர்யா,
வரலட்சுமி நோம்ப நல்லா பண்ணிருக்கணும். என்ன பண்றது? இருக்கிற அர்ஜென்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியல. இந்தம்மா தாலி எடுமா, குங்குமம் வச்சு விடுறேன். இந்தாப்பா, காயத்ரி கையில கட்டி விட. சரிம்மா, என்னங்க? கை நீட்டு இந்தாங்க. காயத்ரி. டேய் தம்பி, என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்புப்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். இந்த பக்கம் வா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நானே இதை உன் கையில கட்டி விட்டுட்டு இருக்க போறேனோ எனக்கு தெரியல. அடுத்த வருஷமாவது உன் வீட்டுக்காரர் வெளியூர்ல இருந்து திரும்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டா சொன்னீங்கம்மா. மாமா ஃபாரின் போய் எவ்வளவு வருஷமாச்சு, இந்த பக்கமே திரும்பி வரல. நானும் அதை சொல்லிட்டு தாண்டா இருக்கேன். டெய்லி ஃபோன் பண்ணும்போது சம்பாதிச்சது போதும், திரும்பி வாங்கன்னு தான் சொல்றேன். அவரு கேக்குற மாதிரி தெரியல. சும்மா எல்லாம் சொன்னா பத்தாதுமா. திரும்பி வர மாதிரி, அவர் மனசுல அழுத்தமா பதிகிற மாதிரி பேச கத்துக்கமா நீ. நான் எல்லாம் சரியாதான்ப்பா பேசுறேன். ஆனா அவருக்கு பண ஆசை அடங்கின மாதிரி தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவருக்கு பத்தாது. வாஸ்தவந்தாம்மா, இந்த உலகத்துல போதுன்னு சொல்ல முடியாத ஒரே விஷயம் பணம் தான். வயிறு பசிச்சா கூட 4 இட்லி சாப்பிட்டதுமே பசி அடங்கி போயிடும். ஆனா நாம வாழற வாழ்க்கைக்கு இந்த பணம் போதும்னு யாரால நினைக்க முடியுது சொல்லு? நினைக்கணும் அத்த, மனசு வச்சா முடியும். கண்டிப்பா பணம் தேவைதான். ஆனா ஒரு அளவுக்கு மேல பணத்தால பிரயோஜனம் இல்ல. பணத்தை விட நிம்மதி முக்கியம், சந்தோஷம் முக்கியம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பணம் நம்ம பின்னால தன்னால வந்துட்டு இருக்கும். நாம அதை துரத்திட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டா சொன்ன காயத்ரி. வனிதா, நீ ஒண்ணு பண்ணு. அடுத்த தடவை மாமா ஃபோன் பண்ணாருன்னா நீ என்கிட்ட கொடு. நான் அவர்கிட்ட பேசுறேன். எண்ணி ஒரே மாசம் நான் அவர் இங்க வர வைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நடக்கிறதே வேற என்ன சொல்றேன். அவர்கிட்ட அன்பா பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. இனிமேல் இந்த மாதிரி கோவமா பேசணும்னு நினைக்கிறேன். சூர்யா, அந்த நோம்பு கயிறை உங்க கையால எடுத்து கொடுங்களேன். எதுக்கு? எடுத்து கொடுங்க சொல்றேன். சரி இரு. புடி, புடிச்சுக்கோ. இந்தா காயத்ரி, இப்ப சொல்லு, எது கேட்டா? சொல்றேன். இந்த நோம்பு கயிறு சுப்புவுக்காக. வரலட்சுமி விரதம்ங்கிறது சுமங்கலி பொண்ணுங்க எல்லாருக்கும் பொதுவானதுங்க. நான் இன்னைக்கு சந்தோஷமா உங்க கையால நோம்பு கயிறு கட்டிக்கிறேன்னா சுப்புவுக்கும் அந்த ஆசை இருக்குதானே செய்யும். உங்களுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். முடியாதுன்னு வீங்க, கூடாதுன்னு வீங்க, ஊன்னு கத்தி கலாட்டா பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க. நான் உங்களை ஒன்னும் கேட்கலையே. உங்க கையால கயிறு எடுத்து கொடுங்கன்னு மட்டும்தானே சொன்னேன். சரியா சொன்னம்மா. இவனுக்கு நாம சொல்ல எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு ஒன்னும் புரிய வேண்டாமா. புரிஞ்சதெல்லாம் போதும், பட்டதெல்லாம் போதும். வேணா சூர்யா, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த பேச்சு எதையும் இப்ப எடுக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நாள், இது நல்ல நேரம். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், இப்படியே இருப்போம். ஆனா நான் இந்த கயிறை
கண்டிப்பா சுப்புவுக்கு கொடுக்க தான் போறேன். நீங்க கைப்பட தொட்டு கொடுத்த கயிறுன்னு சொல்லதான் போறேன். ஐயோ காயத்ரி ப்ளீஸ், இதெல்லாம் வேணாம். என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. நான் இதெல்லாம் செஞ்சுதான் தீருவேன். திரும்பவும் சொல்றேன், உங்க விஷயத்துல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் சுப்புவுக்கும் இருக்கு. உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இது புரியறப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் புரியலங்கிறத என்னால புரிஞ்சிக்கவே முடியல. புரியல எல்லாம் நான் ஒன்னும் சொல்ல காயத்ரி, வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க அத்தை. அவர் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நாம தான் சரி பண்ணணும்.